பாமக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசுபொருளாகவே இருக்கு. சித்திரை திருநாள் முழுநிலவு சித்திரை மாநாடு, இளைஞர் மாநாடு. இந்த மாநாட்டை திறம்பட நடத்துவதற்கான பணிகளில் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற இந்த கடப்பாடோடு பாமக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அது மட்டும்தான் உங்களுக்கான செய்தி. இன்றைக்கு எல்லாவற்றையும் கடந்து சித்திரை திருநாள் மாநாட்டை நோக்கி இளைஞர்களும் பெண்களும் எப்போ இந்த மாநாடு வரும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கூட போகிற அந்த நிகழ்வை நீங்கள் பார்க்க தயாராகுங்க. மாநாட்டுக்கு முன்பாக 2 பேரும் சமாதானமா ஆயிடுவாங்களா? மாநாட்டு மேடையில் 2 பேரும் கலந்துப்பாங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன செய்தி? நீங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன? பாமக அரசியல் களத்தில் எந்த இடத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறதுங்கிற பேச நீங்கள் யாருமே தயாராக இல்லை. ஏன் தனி மனித விஷயங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அதை கேள்வி கேட்காதீங்க. நீங்கள் எங்கள் திமுக அரசோ என்னென்ன செய்துட்டு இருக்காங்கன்னு அதை கேள்வி கேளுங்க. மக்களுக்கு எதிரான விஷயங்களை கேள்வி கேளுங்க. சரி, திலகபாமாங்கிற தனிநபர் நீங்கள் கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஆள் இல்லை, விமர்சிக்கப்பட வேண்டிய ஆள் இல்லை. நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது மக்கள் விரோதமாக என்னென்ன நடக்கோ அதை கேள்வி கேளுங்க. பொதுச்செயலர் உங்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னை விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கும் கூட உரிமை இருக்கிறது. பேசுங்க, நான் கேட்குறேன். கட்சியில முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நான் மீண்டும் சொல்கிறேன், சித்திரை திருநாள் இளைஞர் பெருவிழாவை கொண்டாட நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.